விஜயா ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மீனா தம்பி சத்யாவும், சிந்தாமணி பொண்ணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டே வரத பார்க்குறாங்க. உடனே இத பார்த்தோனே விஜயா, இந்த பூக்கட்டுறக்காரி குடும்பமே இப்படிதான் போல. ஏதாவது பணக்கார பசங்கள பார்த்து வளைச்சு போட்டுறாளுங்க. எப்படிதான் இவங்களுக்கெல்லாம் அமையுதோ தெரியல. ஏதாவது ஒரு பணக்காரங்கள யாராவது பார்க்கறது, அவங்க பின்னாடி சுத்துறது, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்படிதான் இவங்க சுத்துறாளுங்க இவங்க. இத போய் நம்ம சிந்தாமணி கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சிந்தாமணி கிட்ட போய் சொல்றாங்க. என்ன சிந்தாமணி, உங்க பொண்ணு ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்தேன்னு சொன்னீங்க. நீங்க வந்து பூக்கட்டுறதுக்கு தான் படிக்க வச்சீங்க பொழுது ஃபாரின் போய் அப்படின்றாங்க. என்ன மாஸ்டர் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. ஆமா, பின்ன என்ன? இந்த பூக்கட்டுறக்காரி மீனா இருக்கால, அவன் தம்பி கூட சுத்திட்டு இருக்காங்க உங்க பொண்ணு. என்னவோ கொஞ்சம் கொஞ்சம் வேற பேசிட்டு போறாங்க சிந்தாமணி. இதெல்லாம் ரொம்ப தப்பா தெரியுது. இந்த மீனா பூக்கட்டுறக்காரி குடும்பம் இருக்கு, எப்போ பார்த்தாலும் பணக்கார பசங்களே வலிச்சு போறதா வேலையே. ஏன் இந்த மீனாவோட தங்கச்சி இருக்காளே சீதா, அவ கூட ரவி கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணான். ஆனா இருந்தாலும் நான் கட் பண்ணி விட்டேன். ஆனா அப்ப கூட அவ ஏதோ டிராஃபிக் போலீஸ்காரனை பிடிச்சிக்கிட்டா. இந்த மீனா குடும்பமே அப்படிதான். யாரு பணக்காரங்க இருக்காங்களோ அவங்கள தான் பிடிப்பாங்க அப்படின்றாங்க விஜயா. உடனே பார்வதி சொல்றேன், ஏன் விஜயா மீனா குடும்பத்தை பத்தி தப்பா சொல்ற? மீனா குடும்பம் மாதிரி ஒரு நல்ல குடும்பம் உனக்கு கிடைச்சது பெரிய விஷயம் அப்படின்றாங்க. ஆமா, இந்த பூ கட்டுறதுல வந்து எனக்கு நல்ல விஷயமா எனக்கு. சுமாரு பார்வதி, தபர் சிந்தாமணி, உனக்கும் இந்த மாதிரி பூ கட்டுறக்கார குடும்பம் அமைஞ்சிட போகுது. வெளியில சொல்லவே முடியாது பூ கட்டுற குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. தபர், நான்லாம் மீனா வீட்டுக்கு போனதே கிடையாது. அந்த மாதிரி உன் லைஃப்பில் நடந்துட போகுதுன்றதுக்காக தான் உனக்கு எச்சரிக்கை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நல்லா ஏற்றி விட்றாங்க சிந்தாமணியை. உடனே சிந்தாமணி யோசிக்கிறாங்க, அந்த சாமியார் சொன்னாங்களே உன் பொண்ணு அவளா ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திப்பாங்க அப்படின்ட்டு, அதுக்குன்னு இந்த பூக்கட்டுறக்காரி குடும்பமா இவ பேசுவா? ச்சே, இவளை போய் ஃபாரின்ல போய் படிக்க வச்சதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சிந்தாமணி தள்ள வச்சுக்கிறாங்க. உடனே விஜயா எரியிற நெருப்பில் இன்னும் தூக்கி போகிறதுக்காக, சிந்தாமணி இப்போவே இதை கட் பண்ணி விட்டுரு, இல்லைன்னு வச்சுக்கேன் நீயும் கூட சேர்ந்து பூ கட்டின்னு தான் இருக்கணும் அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஆள் அந்த மீனா, அவளோட தம்பி கூட நான் சுத்த விட்டுருவேன் மாஸ்டர், கண்டிப்பாக இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வச்சு சிந்தாமணி சத்யாவை போட்டு அடிச்சிடுறாங்க. இதனால சத்யா ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்குறாரு. அதை பார்க்கறதுக்கு முத்துவும் மீனாவும் ஓடி போய் பார்க்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன சத்யா ஆச்சு, ஏன் இப்படி உனக்கு ஆச்சு அப்படின்றாங்க. இல்லைக்கா, யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து அடிச்சிட்டாங்கக்கா, என்னன்னே தெரியலக்கா அப்படின்றாங்க. யார் அடிச்சான்னு சொல்லிட்டு முத்து விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு சிந்தாமணி தான் ஆளை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. என்ன காரணம்னு பார்த்தா, சிந்தாமணி பொண்ணு கூட சுற்றுறதுனால தான் ஆளை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து புரிஞ்சுக்கிறாரு. என் தம்பி அடிக்கிறது உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? உன் பொண்ணு நீ அடக்கி வைக்காம ஏன் தம்பி அடிக்கிற அப்படின்ற மாதிரி சிந்தாமணியை மீனா மிரட்டுறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, ஏய், நீ எனக்கு டெக்கரேஷனில் போட்டியை வந்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கும். அதுவும் உன் குடும்பத்தோடு நான் சம்மந்தம் வச்சுக்கணுமா? உன் தம்பி இன்னொரு வாட்டி என் பொண்ணு பின்னாடி பேசுகிறதோ இல்லை சுற்றுறதோ பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவனுக்கு இந்த கைகால் மட்டும் முடியாது, அவ்வளோதான், அவனை கதையை முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி மிரட்டுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் என் தம்பி என்ன வேணா பண்ணுவீங்க, அது வரைக்கும் என் கை நான் பூ கட்டிகிட்டு இருக்கோமா? சிந்தாமணி, ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர் என்கிட்டேருந்து தட்டி பறிச்சுப்பீங்க, சரி விட்டுருவேன், ஏதோ நல்லா இருந்துட்டு போட்டேன்ட்டு. என் தம்பி விஷயத்தில் அதே மாதிரி அமைதியாக போகும் நினச்சி பார்க்காதீங்க. என் தம்பிக்கு ஒரு பொண்ணை பிடிச்சுன்னா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, ஓ, பார்க்கலாமா உன் தம்பியா இல்லை நானா அப்படின்ட்டு அப்படின்றாங்க சிந்தாமணி. உடனே முத்து சொல்கிறாரு, சத்யாவுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சினா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என் தலைமையில் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்யாவை கூப்பிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. உடனே சத்யா சொல்கிறாரு, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்குமாமா, ஆனால் எனக்கு கல்யாணம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்றாரு. உடனே சிந்தாமணி பொண்ணுக்கும் சத்யா அடிப்பட்டதுனால சிம்பத்தி கிரியேட் ஆகி அவங்களுக்கும் லவ் வந்துடுச்சு. இப்போ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து முடிவு பண்ணிடுறாரு. இந்த விஷயம் சிந்தாமணிக்கு தெரிஞ்சு சத்யாவை கொலை பண்ணுறதுக்காக ஆள் அனுப்புகிறாங்க.